பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்றைக்கி பொதுவாக நம்ம எல்லாரும் தினசரி ராசி பலன் பார்க்கும்போது ராகு காலம், யமகண்டம், குளிகை இதெல்லாம் பார்க்குறோம், சூலம் பார்க்குறோம். இதில் இன்னொன்று முக்கியமானது இஷ்டின்னு ஒன்று இருக்குது. இதில் தினசரி நாட்காட்டிலாம் பார்த்திங்கன்னா கீழே அந்த 4 லைனில் என்ன நட்சத்திரம், என்ன திதி, யோகம்னு எல்லாம் போட்டிருக்குக்கா. இதில் இஷ்டி அப்படின்னு போட்டிருப்பாப்புல. இந்த இஷ்டி காலம் என்ன என்பதையும் அதன் சிறப்பை பற்றியும் இன்று தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக பௌர்ணமி அமாவாசைக்கு அடுத்த நாள் நம்ம அமாவாசைக்கு அடுத்து பிரதமைங்கிறோம், பௌர்ணமிக்கு அடுத்தும் பிரதமைன்னு சொல்கிறோம். ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விசேஷம்னா, அந்த அமாவாசையினுடைய 24 மணி நேரம் காலகட்டத்தில் கடைசி அந்த 6 மணி நேரம், அதுக்கப்புறம் வரக்கூடிய 18 மணி நேரம் பிரதமை காலம், இது 2 சேர்ந்தது தான் இஷ்டி காலம்பாங்க. அதே மாதிரி பௌர்ணமி கடைசி 6 மணி நேரம், முதல் 18 மணி நேரம் அடுத்த பிரதமை சேர்ந்தது தான் இஷ்டி காலம்பாங்க. பொதுவாக அமாவாசையாட்டும் பௌர்ணமியாட்டும் ஒரே நாளில் ரொம்ப அபூர்வமாக 60 நாளிகை போகும். இல்லைன்னா 2 நாளில் ஓவர்லாப் ஆகி தான் வரும். ஆகையினால இந்த பௌர்ணமி முடிந்து அல்லது அமாவாசை முடிந்து வரக்கூடிய பிரதமை காலகட்டத்தில் நம்ம இஷ்டி காலம் என்று கொண்டாடுகின்றோம். இது பொதுவாக வைணவர்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள். ஏன்னா இது நாராயணனுக்கு உகந்த ஒரு இஷ்டி காலம். இந்த காலகட்டத்தில் நம்முடைய முக்கியமான கோரிக்கைகள் இல்லை குறைகள் இல்லை என்ன வேணுமோ ஆண்டவங்கிட்ட இந்த இஷ்டி காலத்தில் வீட்டில் உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தோடு உங்கள் நாராயணன் அல்லது சிவன் அல்லது முருகன் வேண்டிக் கொண்டு நமோ நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா என்று 9 முறை கூறி உங்கள் கோரிக்கைகளை வைத்து பிரார்த்தனை செய்யும்போது தேவர்களும் அந்த தெய்வமும் அந்த சூட்சும ரீதியாக நம்முடைய இல்லத்திலே அல்லது ஆலயத்திலே எழுந்தருளி நமது அருகிலே அமர்ந்து நம்ம சொல்லக்கூடிய கோரிக்கைகளையும் பிரச்சனைகளையும் தெளிவாக கேட்டு அதை தீர்வதற்கான ஆசீர்வாதத்தை வழங்குவார்கள். அதனால தான் இந்த இஷ்டி காலத்தில் நீங்கள் முக்கியமான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் வேண்டிக் கொள்வது, பிரார்த்தனை செய்வது நல்லது. அதே போல் பிரார்த்தனையை விட இந்த இஷ்டி காலகட்டத்தில் ஹோமங்கள் செய்யும்போது நம்ம ஹோமங்கள் அந்த இஷ்டி காலத்தில் அந்த உரிய தேவதைக்கு உரிய தெய்வத்துக்கு செய்யும்போது அதனுடைய வெற்றி உறுதியாக வெகு விரைவிலே நமக்கு கிட்டும். ஆக இந்த இஷ்டி காலத்தில் நீங்கள் முக்கியமான பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனைகள், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் 5-6 பேர் இருப்பாங்க, 2 பேர் 3 பேருக்கு 7 நாடு சனி இருக்கும், ஒருத்தருக்கு அர்த்தாஷ்டம சனி இல்லை அஷ்டம சனி இல்லை கண்டக சனி இருக்கும், ஒருத்தருக்கு பாதகாதிபதி திசை இல்லை அஷ்டமாதிபதி திசை இருக்கும். என்னடா எல்லாம் சேர்ந்து நம்மளை போட்டு ஒரு வாட்டுதே, நமக்கு விடிவு காலமே இல்லையா, எவ்வளவுதான் நம்ம இறைவனை கும்பிட்டாலும் நம்முடைய பிரச்சனைகள் தீராதா என்று ரொம்ப வருந்தி கொண்டிருப்பவரெல்லாம் இந்த இஷ்டி காலத்தில் நீங்கள் ஹோமங்கள் அல்லது பிரார்த்தனை வீட்டிலே அமர்ந்து கொண்டு செய்தோம் என்றால் நமோ நாராயணா நமோ நாராயணா என்று 9 முறை அழைத்து அந்த நாராயணனிடமும் உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அல்லது சிவன் அல்லது முருகனிடம் முறையிட்டால் சூட்சும ரீதியாக அவர்கள் உங்களோடு இருந்து அமர்ந்து அந்த கோரிக்கைகளை செவிசாய்த்து விரைவிலே நிறைவேற்றுவார்கள். இதுவரைக்கும் நம்ம பிரதம காலத்தில் வேற எங்கேயும் போகாத, புது காரியங்கள் செய்யாத, தடைகள் வரும், பயணங்கள் தடைப்படும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ இந்த இஷ்டி காலம் அந்த காலகட்டத்தில் இந்த பூஜையை பண்ணிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு செஞ்சீங்க அப்படின்னா எந்த விதமான தடைகளும் நீங்கும், சிக்கல் தீர்ந்து போகும், நெருக்கடி விலகும். அதனால தான் ஏன்னா சார் ஒருவேளை நைட்டில் வந்தால் என்ன பண்ணுறது, எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த ஓவர்லேப்பிங் டைம் வரும். அமாவாசை 60 நாளைக்குன்னா 20 நாளைக்கு முந்தின நாளும் அடுத்த நாள் 40 நாளைக்கு வரும்.
அப்போ வந்து அந்த இஷ்டி காலம் எப்போ வருதுன்னு பார்த்துக்குங்க. அந்த இஷ்டி காலம் கூடிய வரைக்கும் காலை நேரத்தில் அந்த பிரார்த்தனைகள் அல்லது பூஜைகள் அல்லது ஹோமங்கள் செய்வது நல்ல பலனை தரும். அது மாதிரி நீங்கள் அதிகாலை நேரம், காலை நேரம், இல்லைன்னா பகல் அந்த 12 மணிலேருந்து 12:30 மணி வரக்கூடிய அபிஜித்து நேரம் சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் இந்த இஷ்டிகால பிரார்த்தனைகள் அல்லது ஹோமங்களை செய்தால் உங்கள் பிரச்சனைகள், கோரிக்கைகள் எல்லாம் சீக்கிரமாக இறைவன் கேட்டு உங்களுக்கு செவி சாய்ப்பார். இது பார்த்திங்கன்னா 15 நாளுக்கு ஒருக்கா வர்றதுனால இந்த மாதிரி நீண்ட கால பிரச்சனைகள் இருப்பவங்கெல்லாம் தொடர்ந்து ஒரு 7 தடவை பௌர்ணமி, அமாவாசை, அமாவாசை, பௌர்ணமி, அந்த 5 நாளுக்கு வரக்கூடிய அந்த இஷ்டி காலகட்டத்தில் உங்கள் பிரார்த்தனைகள் அல்லது கோரிக்கைகள், பூஜை இல்லைன்னா ஹோமம் இது மாதிரி செஞ்சீங்கன்னா அவெல்லாம் சீக்கிரம் நிவர்த்தியாகி உங்களுடைய எண்ணம் ஈடேறும், காரியம் கைகூடும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த வருடம் எப்பெல்லாம் நம்மளுக்கு இஷ்டி வருதுங்கிறதையும் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் திட்டமிடலாம். ஏன்னா மந்த்லி ஷீட் கேலண்டரில் அவ்வளோவா போட்டிருக்க மாட்டாங்க. டெய்லி ஷீட் கேலண்டரில் கண்டிப்பாக இந்த கீழே அந்த 4 லைன் குறிப்பு போட்டிருக்காங்க இல்லையா, அதில் வந்து இஷ்டின்னு போட்டிருப்பாங்க. பார்த்திங்கன்னா இப்போ ஜூன் 1ஆம் தேதி நேற்று தான் வந்து நம்மளுக்கு இஷ்டி வந்திருக்கு. அடுத்து ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை வரும், ஜூன் 30 செவ்வாய்க்கிழமை வரும், ஜூலை 15 புதன்கிழமை வரும், ஜூலை 30 வியாழக்கிழமை வரும், ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வரும், ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை வரும், செப்டம்பர் 11 சனிக்கிழமை வரும், செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை வரும், ஆகஸ்ட் 11 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 26 திங்கட்கிழமை, நவம்பர் 10 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 25 புதன்கிழமை, டிசம்பர் 24 வியாழக்கிழமை ஆகிய இந்த நாட்களில் நீங்கள் இஷ்டியை குறித்து வச்சுட்டு அந்த காலத்தில் கூடிய வரைக்கும் வீட்டில் இந்த ஹோமம் இல்லை பூஜை இல்லை ஆத்மார்த்த பிரார்த்தனை இல்லை கோயிலில் சென்று வேண்டுதல் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா காரியங்கள் நல்ல முறையிலே சித்தியாகும், தடைகள் தகரும், சிக்கல்கள் தீரும், இஷ்டி காலத்தில் நீண்ட கால பிரச்சனைகள் தீரும். கூடிய வரைக்கும் மகாவிஷ்ணு அல்லது சிவன் அல்லது முருகன் பெயர் சொல்லி பிரார்த்தனைகள் செய்து உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக் கொண்டால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்து இஷ்டி காலத்திலே வளமான வாழ்வு பெற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.